கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் நெகேமியா புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவனே. அன்பானவர்களே, இந்த இடத்திலே நெகேமியா என்கிற இந்த தேவ மனுஷன் கதறி அழுகிறான், உபவாசிக்கிறான், துக்கிக்கிறான். இப்படியாக அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த மனிதன் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும்போது சில விஷயத்தை அவர் கேள்விப்பட்டதினால் அப்படி செய்தார். அந்த விஷயம் என்னவென்றால், யூதா மக்கள் முற்றிலுமாக சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டு காலம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். அதே சமயத்தில் தேவ ஆலயம் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டது என்கிற துர்ச்செய்தி அந்த நெகேமியா என்கிற தேவ மனுஷன் கேட்டு அழுது புலம்பி உபவாசித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறான். அருமையான ஒரு பணக்கார மனிதன் தான் இந்த நெகேமியா. அவர் நினைச்சிருந்தா தாராளமா சாப்பிட்டுக்கிட்டு அவர் சந்தோஷமா தன் வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு துக்கித்து அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இங்க நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், யூதா மக்கள் செய்த தவறு நிமித்தம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவரிடத்தில் அன்பு கூறாமல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படி விக்கிரகாராதனை செய்து கெட்டு போனார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு வந்த விளைவு 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அன்பானவர்களே, இது போலவே நம் வாழ்க்கையில கூட தேவனிடத்தில் அன்பு கூறாமல், தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளாமல் நம் இஷ்டப்படி வாழும் பொழுது இதே போல அநேக துன்பங்களை நாம் அனுபவிக்கிறதற்கு வாய்ப்புண்டு. அப்படி துன்பங்களை அனுபவிக்கும் போது இந்த மனுஷன் நெகேமியா அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக இவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறதற்கு முன்பாக, நம் வாழ்க்கையில் ஏதாகிலும் நாம் துன்பத்தை அனுபவிக்கும் போது, நாம் அக்கிரமம் செய்து தேவனில் அன்பு கூறாமல் தேவ கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஷ்டப்படி வாழும் பொழுது நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும். அந்த நிலையில் நாம் எதற்காக அழுவோம்? ஐயோ, என் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இந்த சூழ்நிலையை மாத்துங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடந்து போனது என்று சொல்லி ஆண்டவர் நடந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் சொல்லி நாம் அழுவோம். ஆனால் நெகேமியா அப்படி அழவில்லை. நெகேமியா அப்படி துக்கம் கொண்டாடவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு உடன்படிக்கை பண்ணி உதவி செய்கிற மகா பரிசுத்தமான தேவன் அல்லவா நீங்க? ஆனால் யூதா மக்கள் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் உங்களிடத்தில் அன்பு கூறாமல் போனார்களே தேவனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில வருகிற தீமைகள் பிரச்சனைகள் நேரிட்டதே என்று சொல்லி அழுது அதை மாத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதை விட சிறந்தது எது தெரியுமா? எதனால இது நிகழ்ந்தது, எதனால இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, எதனால நான் இக்கட்டுக்குள் சிக்கிக் கொண்டேனே, ஆண்டவரே நான் செய்த தவறு என்ன, என் வழிகள் சரியா இருக்கிறதா, என் வழிகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதா, ஐயோ என் தேவனாகிய கர்த்தரே, உங்களிடத்தில் அன்பு கூறுவதை நான் விட்டுவிட்டேனோ, உம்முடைய கற்பனைகளை கைகொள்ளுவதை விட்டுவிட்டு என் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறேனோ என்று சொல்லி அழுகிற உத்தம குமாரன் இந்த இடத்துல நெகேமியாவாய் காணப்படுகிறார். நாம் எப்படி காணப்படுகிறோம்? நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வந்திருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை நினைத்து நாம் அழுது கொண்டு ஆண்டவரே இதை மாற்றும் என்று சொல்லுகிறோமா? அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, அந்த நடத்தையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் நம் கெட்ட நடத்தைகளை உணர்ந்து, நாம் செய்கிற தீமையான காரியங்களை உணர்ந்து, ஐயோ நான் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லையே, என் இயேசு சொல்லிக் கொடுத்த கற்பனைகளை கை கொள்ளவில்லையே என்று அழுகிறவர்கள் தான் இன்றைய நாட்களில் தேவை. அப்படிப்பட்ட நெகேமியாக்கள் தான் தேவை. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் தான் தேவை. அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, தன் அக்கிரமங்களை ஒழித்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவேளை நாம இருந்தால், நாம் மனம் திரும்பாமல் நாம் தவறை உணராமல் போனால் இந்த பிரச்சனைகள் மாறவே மாறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு வழி உண்டு, அதுதான் மனம் திரும்புதல்.
நெகேமியா எல்லா யூத மக்களுக்காக மனம் திரும்பி மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார். அது போல நாம கூட, ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, சரிதான், உண்மைதான், ஆனால் எதனால வந்தது, நான் என்ன தவறு செய்தேன் என்று தன்னைத்தான் சோதித்து அறிகிறவன் அவன் நிச்சயமாய் நியாயம் தீர்க்கப்படான். ஆகையால் நம்மை நாம் சோதித்து அறிவோம். நாம் எதனாலே இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்கு காரணம் என்ன? நான் தேவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேனா, என் இயேசுவின் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி, ஒரு பரிசோதனை நமக்குள்ளே நம்மை நாமே சோதித்து பார்க்கும்போது இந்த கேடு கெட்ட எல்லா விதமான போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் நிச்சயமாக நம் ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நெகேமியாவை போல நாம கூட நம்முடைய வழிகள் தவறாயிருந்தால் அதை நினைத்து மனம் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.